வக்ஃப் சட்ட திருத்தத்தை ஆதரிக்க முஸ்லிம்கள் இந்தியாவில் அதிக சொத்து வைத்திருக்கிறார்கள் என்ற வாதம் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது. இந்த பொய் ஊடகங்கள் மூலம் பரப்பப்பட்டு முஸ்லிம்கள் மீது திட்டமிட்டு வெறுப்பு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. भारत में सबसे ज्यादा अगर जमीन किसी के पास है तो वो वक्फ बोर्ड है. ஆனால் இந்த வாதம் உண்மையா? PTI செய்தி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின்படி வக்ஃப் வாரியத்தின் கீழ் 8,72,200 சொத்துக்களும் 9,40,000 ஏக்கர் இடம் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் இதைவிட பன்மடங்கு சொத்து மற்ற மத நிறுவனங்களிடம் உள்ளன. பிறகு ஏன் ராணுவம், ரயில்வே ஆகிய அரசு நிறுவனங்களுக்கு அடுத்து 3வது இடத்தில் வக்ஃப் வாரியத்திடம் அதிக சொத்து இருப்பதாக பரப்பப்படுகிறது? ஆனால் இது உண்மையா? தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஒரிசா ஆகிய மாநிலங்களில் உள்ள இந்து அறக்கட்டளைகளிடம் மட்டும் 10 லட்சம் ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த சொத்துக்கள் ஒரே வாரியத்தால் நிர்வகிக்கப்படுவதில்லை. பல்வேறு அறக்கட்டளைகள் தனிநபர்கள் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. வக்ஃப் போர்ட் ஒரே வாரியமாக செயல்படுகிறது. வக்ஃப் வாரியத்தின் கீழ் உள்ள சொத்துக்கள் அனைத்தும் கணினி மயமாக்கப்பட்டு வக்ஃப் போர்டின் கீழ் உள்ளதால் இது ஊதி பெரிதாக்கப்பட்டுள்ளது என்பதே இதன் உண்மையாகும். இந்த பொய்யான அவதூறு பிரச்சாரம் மூலம் முஸ்லிம்கள் மீதான வெறுப்பை உமிழ்வதுதான் பாசிசவாதிகளின் திட்டம். இதையே ஊடகங்களும் முன்னெடுக்கின்றன என்பதே உண்மையாகும். நமது வக்ஃப் நமது உரிமை. உரிமை வெல்ல போராடுவோம்.